அவர் இருக்காரா? அம்மா நீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. அப்ப எங்க அண்ணன் லாக்அப்ல இருக்காரு. அம்மா என்ன? ஐயா பர்மிஷன் இல்லாம. எனக்கு தெரியும் அண்ணா. அம்மணி, நீ இங்க வந்த? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்க்க பிளான் உன்ற வீட்டுக்கார சொல்லிக்காரல்ல, நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோவப்படுவார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாமணி. நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது, ஆனா நான் வந்து உங்களை பார்க்கலாம். ராசா, யார் யாது? 4 நாளா என் மகனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கல, கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. ஏமா அவர் அவர் மச்சானியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. உன் பையனை பத்தி பேசுற நேரமாது உனக்கு அறிவு இருக்கா? பேசாம உட்காருமா. லக்ஷ்மி, ஏய், எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும் எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு, அதனால தானே இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க. இத பார், பழி வாங்குற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஆள் ரவுடித்தனம் பண்ணாப்ல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண. புரியுதா? ரவுடித்தனமா? அதுவும் எங்க அண்ணனா? அப்படின்னு யார் சொன்னது? 10 பொறுக்கிங்களை அடிச்சிருக்கலாம், அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. அவர் வெளியே விடுங்க. முடியாது. இப்ப அவரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? முடியாது. இப்ப எங்க அண்ணனை வெளியில விட போறீங்களா இல்லையா? லக்ஷ்மி, 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 என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி மாப்பிள்ள, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அம்மனி உனக்கு என்னாச்சு? அம்மனி, அம்மனி. லக்ஷ்மி, கான்ஸ்டபிள் ஐயா, உடனே ஜீப்பை ரெடி பண்ணு. சரிங்க. ஐயோ, என்ன ஆச்சு? அம்மனி நல்லா தானே இருந்துச்சு. என்னாச்சு தெரியல, திடீர்னு மயக்கம் போயிட்டா. இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். மாப்பிள்ள ஒன்னும் கவலைப்படுற மாதிரி இல்ல, அம்மனி மாசமா இருக்கு, அதனாலதான் இந்த மயக்கம். அம்மனி. கான்ஸ்டபிள், இந்த ஆளு வெளியே அனுப்பு. அண்ணா வாங்க அண்ணா. சங்கு, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. அம்மா, அம்மா. யாரது? நான் தான்மா, தங்கு. நீயா? நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல்? என்னடா இதெல்லாம்? தாய் மாமா சேரு வேலை நான் கொடுத்து அமிச்சாருமா. இதெல்லாம் முறையோட வளர்ந்து முறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு, இவளுக்கு இல்ல. இத பாருடி, உனக்கும் தான் சொல்றேன், பிறக்க போற குழந்தைக்கு தாய் மாமன் யாருங்கிறது தெரியவே கூடாது. அது மட்டும் இல்லடி, தாய் மாமன் சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்லை. வெளியே போடா. தெருவுல கிடக்க வேண்டியதெல்லாம் சீருன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஸ்கல். ஐயோ ஐயோ ஐயோ, இங்க நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க உன் பொண்டாட்டி என்ன காரியம் செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் தான் சாப்பிடுவாங்க, இவன் என்னடா ஒரு வாரமா பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. உண்டா இருக்கிற பொண்ணுங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமாடா? எனக்கு குழந்தை வேண்டான்னு அர்த்தம். மனசுல வேதனை, வயித்துல குழந்தை, இந்த 2 பாரத்தையும் என்னால சுமக்க முடியல. அதனாலதான் கருவை கழிச்சு ஒரு பாரத்தை குறைச்சிட்டேன். பாத்தியாடா என்ன திமிரா பேசுறா? பாத்தியா? ஏண்டி, உன் வயித்துல இருக்கிற எங்க வாரிசு அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைய தாய் மாமா பாக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னது நீங்க தானே. நீங்க சொன்னது சரினா நான் செஞ்சது சரிதான். கட்டுன புருஷன் முக்கியம் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தான் முக்கியம்னு நம்ம குடும்ப வாரிசையை அழிச்சிட்டு வந்து நிக்கிறாமா இவள. போடி வெளியே போடி. அவன் தான் சொல்லிட்டால, இன்னும் என்ன நிக்கிற? வாடி வாடி, இன்னையோட உன்னை தொலைச்சு தலை முழுவேன். வேலா, வேலா,
சொன்னா கேள கொண்டா கொண்டாங்க விடுங்கய்யா. அரை குறைமா கேட்டு அருவாளோட போறியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ற தங்கச்சி வாழ வெட்டி அமைச்சிருக்கான், அவன் வெட்டாம என்ன பண்றது? அவ பண்ண காரியத்துக்கு நியாயமா அவளை வெட்டி இருக்கணும். உயிரோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கானே, அதுக்கு நீ சந்தோஷப்படு. அப்படி என்னதான் பண்ணா? அவ என்ன பண்ணான்னு சொன்னா நீ அவளை வெட்டிடுவ. அருவாளை குடியா. நீ அவங்க அப்பனை கொன்ன, அவன் பிள்ளைய கொண்டிருக்கா. அடி பாவி மவளே, என்ற தங்கச்சி நீயா இப்படி செஞ்ச? ஆ? நீ முழுகாம இருக்கிறது தெரிஞ்சு நான் சீறு கொண்டு வந்து அவமானப்பட்டதை கூட ஆனந்தமா எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என்ற தங்கச்சி தாயாக போறா, நான் தாய் மாமனாக போற சந்தோஷத்துலதான். கல்யாணமாகி எத்தனையோ பொண்ணுங்க தாய்மைங்கிற ஸ்தானத்துக்காக தவம் கிடக்குறாங்க. ஆனா நீ உருவான கருவைய கொண்டு போட்டு நிக்கிறிய. அண்ணா, இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்ல, இப்ப அடிச்சிட்டீங்க. அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் மாமியார் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டாங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய நீங்க பார்க்க கூடாதா, கொஞ்சம் கூடாதா? ஏன் அந்த குழந்தைக்கு நீங்க மாமாங்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே. தலைப்பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும். அதுக்காக தான் கரு கலைச்சுதான் போய் சொல்லிட்டேன். அம்மனே, அண்ணா, எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய உங்க மடி மேல வச்சு நீங்க கொஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன். தயவு செஞ்சு நீங்களும் என்ன துரத்திராதீங்கண்ணா. அம்மனே, நான் உன்னை தப்பா நினைச்சு போட்டோமா? அண்ணனை மன்னிச்சிடு. என்னையும் மன்னிச்சிருமா. ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் நீ ஒன்ற வீட்டுக்காரோட இருக்கிறதா மரியாதை. எதுக்கு அவங்களோட இருக்கணும்? என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டுங்க? பிறக்க போற குழந்தை அண்ணன் மடியில போட்டு கொஞ்சம் ஆசையோட வந்திருக்கு, அதை போய் துரத்து விட்டு அப்படியே. என்ன அவங்க மாமியால் நினைச்சாதான் ஒரு வில்லங்கமான பொம்பளையா தெரியுது. ஏன்னா அவகிட்ட வயிற்றுல இருக்கிற கருவை கலைச்சிட்டு தான் சொல்லியாச்சு. 10 மாசம் கழிச்சு குழந்தையோட போனா இந்த குழந்தை யாருக்கு பிறந்தன்னு கேட்பா, என்ன பதில் சொல்றது? சரி விடு, அந்த குழந்தை தான் இவ வயிற்றுல வளருங்கிறத நான் அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சிடறேன். எப்படி பண்ணுவீங்க? இதுதானே வேலை. இருந்த வேலையை மகன் முடிக்கிட்டேன், இதையாவது பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்க, வேலை நல்ல வேலைனா தான் நம்மளுக்கு சிரமம். இந்த மாதிரி வேலைன்னு வச்சுக்க அடிச்சு போயிட்டே இருப்பேன். இனிமேல் தான் அந்த கிழவிக்கு நமக்கு ஒரு பெரிய டிராமாவே இருக்கு. வாட் இஸ் யுவர் மாமிஸ் நேம்? குருவம்மா. குருவமா? தான் வரேன். இப்படி இப்படி சங்கு இப்படி. சங்கு சங்கு, எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே. சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? Don't beat me. எப்படி சொல்லலாம்? Leave me. எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, please help me. டேய், சொல்லுவியா? நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏயா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. டேய், ஆளாளு சொல்ல ஆரம்பிச்சீங்களா? நிறுத்து. அப்படி நாங்க என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏன்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ,
நான் போற பாதையில அனாவசியமா எதுக்காக குறுக்க வரணும்? நீங்க போற பாதையில தான் என்ற தங்கச்சியோட வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் நான் குறுக்க வர வேண்டியதா இருக்குது. ஓஹோ, என் வாரிச கொன்னவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? இல்ல, தாயாக போறவள தனிமரமா ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா புரியலையாக்கம். உங்க வாரிசு இன்னும் என்ற தங்கச்சி வயித்துல வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. புருஷன்கிட்டயே போய் சொல்ல வேண்டிய அவசியம்? அது அவ அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம். அதனாலதான் அம்மனிக்கு அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அந்த உண்மை தெரியாத உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வைக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. என்னது? எங்கம்மாவா? ஆமா மாப்பிள்ள, என்ற தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்ன வயசுலயே நான் ஒரு கொலையை பண்ணனுங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செஞ்சு போடுவேனுங்க. மனசுல வச்சுக்கோங்க. லட்சுமியோட அண்ணங்கிட்ட அன்பும் இருக்குது, அருவாலும் இருக்குது. வாரணுங்க. ஆமாண்டா, நான் தான் உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். யார் மிரட்டினாலும் அதை நிறுத்த முடியாது. அம்மா, நான் லக்ஷ்மியை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவளை சரியா புரிஞ்சுக்காம போனதுதான். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அவ செஞ்சதையே காரணமா வச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. ஒரு கொலைகாரனோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருந்தேன். அதை அணைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீயா விரும்பி ஒட்டியை கட்டிக்கிட்ட, அவ விட்டுட்டு போயிட்டா. நானா விரும்பி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் புடிவாத்தால அதை கெடுத்துக்காத. இத பாருமா, என் வாழ்க்கையில ஒரே கல்யாணம், அது முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி லக்ஷ்மி மட்டும்தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்கங்க. குருவம்மா, இப்ப நீ பேசுறது எனக்கு புரியல. என்னைக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தியோ, அதுக்கப்புறம் வந்து 4-5 வருடம் வேண்டான்னு தட்டி கழிச்சுட்டேன். ஏன் சொல்லு? மனுஷனுக்கு வாக்குதான் முக்கியம். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வேடனும் ராசப்பன் தான் எனக்கு முதல் எதிரிங்க. எதிரிகளை பிரிக்கிறதுக்கு அடிதடி, குத்துவெட்டு, போலீஸ்னு போக வேண்டியது இல்ல. இது ஒரு ரூட்டு தான். குடும்பத்தை பிரிச்சிடறமல்ல. இங்க பாரு, என்ற ஆசையெல்லாம் அவனுக்கு 2 பேரும் மூஞ்சில கரிய பூசணும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா என் பையன் இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு புடிவாதம் பிடிக்கிறானே. மாப்பிள்ள தானே புடிவாதம் பிடிக்காரு, போலீஸ்காரன் தானே, கொஞ்சம் இருக்குதான் செய்யும். ஆமா, நீ ஒண்ணும் புடிவாதம் பிடிக்கிறியே? ஐயோ இல்லனே. அது போதும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அப்புறம் வீட்டுல அரிசி மஞ்சளும் இருக்குது இல்ல, இருக்குனே, கலந்து வை. எந்த நேரம் அச்சதப்பட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.